இந்த புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் கடந்து வந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் புதிய மாதத்தை, ஆகஸ்ட் மாதத்தை காணும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் சமூகத்திலே வந்திருக்கிற நம்ம வாழ்க்கையில ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசித்து 21வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்று சொன்னா ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்லும் போதே ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னா, அங்க அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா ஜெயமோ அப்படின்னு, ஜெயம் கர்த்தரால் வரும் என்று சொல்லல, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம நினைக்கிறோம் ஜெயம் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னா, நாம் நினைக்கிறோம் பணத்தினாலும் பதவியினாலும் நம்முடைய பலத்தினாலும் நம்முடைய திறமையினாலும் தீர்மானிக்கப்படுவதல்ல ஜெயம். ஜெயம் என்று சொன்னா அது கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஜெபம், அதாவது ஜெயத்தை கொடுக்கிற அந்த தேவன் சொல்கிறாரு, நான் உனக்கு சகாயம் பண்ணி ஜெயத்தை கர்த்தர் குதிரை, நம்ம நினைக்கிற குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அநேக யுத்தங்களை நம்ம பார்க்கிறோம், அநேக சண்டைகள் ஆதி நாட்களில் நடந்த போது பார்க்கிறோம். அநேக ஆயத்தத்தோடு வருவாங்க. 2 பேரும் குதிரை பலம் அல்லது ஆயுத பலம் அல்லது யானைப்படை எல்லா படையோடு கூட வருவார்கள். ஆனா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. 2 பேருடைய குதிரைகளும் யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? 2 நாட்டின் ராஜாக்கள் வந்து சண்டை போட வருவாங்க, 2 நாட்டின் எதிரிகள் வந்து சண்டை போடுவாங்க. 2 பேரும் சண்டை போடும் போது 2 குதிரைகளும் என்னவது? ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகள் தான். 2 குதிரைகளும் தன்னுடைய போருக்காக, தன்னுடைய யுத்தத்திற்காக நல்ல பராக்கிரமமாக ஒவ்வொரு மனுஷனும் அந்த ஒவ்வொரு குதிரை வீரனும் தன் குதிரையை அவன் சொல்ற மாதிரி கேட்கணுங்கிறதுக்காக அவ்வளவு பக்குவமாக, அவ்வளவு சொல்றபடியாக கேட்டு அவ்வளவு பக்குவப்படுத்தி 2 குதிரைகளும் யுத்தத்துக்கு வரும். ஆனா அந்த இடத்துல யார் ஜெயிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் பண்றது யார் தெரியுமா? குதிரைகளும் அந்த பலனும் அல்ல, கர்த்தரே அந்த ஜெயத்தை தீர்மானிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். 2 பேரும் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆயத்தமாக்கப்படுறாங்க. 2 பேரும் ரொம்ப போராடித்தான் அந்த காரியத்தை என்ன பண்றாங்க? தீர்மானித்து தான் தன்னுடைய குதிரை, நான் போய் அந்த அத்தனை பேரையும் அவன் வெட்டுவேன் குத்துவேன் சொல்லித்தான் அவங்க ரெடியாகி கொண்டு வர்றாங்க. ஆனா உங்களுடைய எண்ணங்களும், நீங்க தீர்மானிக்கிற தீர்மானங்களும், நீங்க ஆயத்தமாக்கக்கூடிய எல்லா ஆயத்தங்களும் அங்கே சரியாகி இருந்தாலும் யாருக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும், யாருக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பது தீர்மானிப்பது யார் தெரியுமா? நீங்களும் நானும் அல்ல. யாரு சொல்ல? கர்த்தர் என்று அங்கே தெளிவாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதான் சொல்ல, ஜெயமோ எப்படி வருமாமா? கர்த்தரால் வரும். ஜெயமோ அப்படிங்கிற ஒரு ஆச்சரியக்குடியோடு அவர் சொல்றாரு. நீங்க நினைக்கிற மாதிரி என்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் ஜெயிச்சிருவேன், என்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் வென்றுருவேன், நான் எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டாக என்ன தயாராகிட்டேன், எல்லாவற்றையும் சரிப்படுத்தி வச்சுட்டேன், நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியாது. அந்த ஆயத்தமாக்குறது யார் தெரியுமா? நான் தான் உங்களுக்கு ஆயத்தமாக்குகிறேன். ஹல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த நாளிலும் கலங்கி கொண்டிருந்தனா ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க தயாராக வேண்டிய காரியங்களெல்லாம் தயாராகி கொண்டு இருங்க. ஜெயத்தை தீர்மானிக்கிற நான் இருக்கிறேன். உங்க ஒருவேளை எதிரியை அதிகமா பணமான வச்சிருக்கானே, அவன் எல்லாம் யோசிச்சு எல்லா காரியமும் நல்லா வச்சிருக்கானே, நல்லா படிச்சிருக்கிறானே, நல்லா எல்லாத்தையும் செய்து வச்சிருக்காங்களே, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரே ஒரு வார்த்தை மாத்திரங்க ஆண்டவர் சொல்ற, ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தீர்மானிக்கிறவர் நம் பக்கத்தும் இருக்கிறார். ஜெயத்தை தீர்மானிக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவனா இருக்கிறபடினால அந்த காரியத்துக்கு அவர் சொல்றாரு, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு வசனத்தை மாத்திரம் தொடர்ந்து வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் சங்கீதம் 27 வாசிக்கலாமே? சங்கீதம் 27ல சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆமா, அவங்க எல்லாம் ஆயத்தமாக்கப்படும் போது அவங்களுடைய மேன்மை எல்லாம் எப்படி போகுது அப்படின்னா, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள்.
அப்போ அவருடைய மேன்மைகளும் அவருடைய நம்பிக்கையும் எதன் மேல இருக்குது அப்படின்னு சொன்னா ரதத்தின் மேலும் குதிரைகள் மேலும் இருக்குது. ஆனா நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொன்னா, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். எங்க மேன்மை பாராட்டுகிறோமோ, அப்ப குதிரையிலே அல்ல, நாம் மேன்மை பாராட்டக்கூடிய நபர்கள் நாம் எதிர மேன்மை பாராட்டுகிறோமோ அங்கதான் ஜெயத்தினுடைய ஆரம்பம் குறிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவர்கள் அதாவது குதிரைகள் மேலே மேன்மை பாராட்டுறாங்க. அவங்களுக்கு குதிரை இருக்குது, எங்களுக்கு ரதம், இவ்வளவு குதிரை ரதங்கள் வச்சிருக்கிறோம், நாங்கள் ஜெயிச்சிருவோம் சொல்லி அந்த ரதத்தின் மேலும் குதிரைகள் மேலும் அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கும்போது நமக்கு பெரிய பலன் இல்லை, பெரிய ஆயுதம் இல்லை என்னாலும் கர்த்தர் மேலே நீங்க நம்பிக்கை வச்சு அவரை நீங்க மேன்மை பாராட்டினா நம்முடைய வாழ்க்கையிலே ஜெய. அதனால தான் சொல்றாரு, நீங்க குதிரைகளை பார்த்தும் ரதங்களை பார்த்தும் நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க தீர்மானம் பண்ணாதீங்க. ஏன்னா ஜெயம் யார்கிட்ட இருக்குது? கர்த்தர் இடத்துல இருக்குது. அவர் குதிரைகளை பார்த்து யுத்தங்களை பார்த்து அவர் ஜெயிக்கிறவர் அல்ல, அவர் மனிதனுடைய இருதயத்தை பார்த்து ஜெயத்தை நிர்ணயிக்கிறவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ள கர்வமா இருந்துச்சுன்னா எல்லாம் நான் வச்சிருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நானே எல்லாம் பார்த்துக்குவேன்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வேளை ஆவிக்குரியவராக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி சம்பவிக்கும். அல்லேலூயா. எப்பொழுதும் அவரையே நாம் சார்ந்து இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு, எனக்கு எல்லாம் இருந்தோம், நீங்க இல்லாம போனா நான் முன்னே போக மாட்டேன் ஆண்டவரே. மோசே சொல்றாரு, எல்லாம் இருக்கு, இதுவரை நடத்தினீங்க, சமூகம் எனக்கு முன்பாய் செல்ல விட்டா நான் இங்கிருந்து என்ன பண்ண மாட்டேன், போகவே மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவன் நம்பினது முழுக்க யாரை நம்பினான் தெரியுமா? ஆண்டவரை மட்டும் தான். நம்ம ஆண்டவரே உமது சமூகம் எனக்கு முன்பாய் செல்லட்டும், நீங்க எனக்கு உள்ள வாங்க. அதனால தான் இவர் சொல்றாரு, நாங்களோ தாவீது சொல்றாரு, அவ்வளவு படைபலத்தோடு கூட அவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்த தாவீது சொல்றாரு, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப மேன்மை பாராட்டக்கூடிய காரியம் எதிலே காணப்படுகிறது? நீங்க அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய காரியங்கள் எதுல போய் நிக்குதுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்களேன். நீங்க கூட பேசக்கூடிய பேச்சா இருக்கலாம், நீங்க செய்யக்கூடிய செயலா இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், நீங்க நடத்த வரக்கூடிய நல்லா மெச்சிக்கொள்ளக்கூடிய காரியங்களா இருக்கலாம். நீங்க நல்லா பண்றீங்கன்னு சொல்லி சிலர் புகழும் போது நாம எதை நம்பி இருக்கிறோம்? ஆபீஸ்ல இருக்கட்டும், கூட வேலை செய்யும் போது நபர்களை சொல்லுவாங்க, நீங்க எப்படி இவ்வளவுதான் பண்றீங்க, நீங்க இவ்வளவு நல்லா படிச்சிருக்கீங்களா, இவ்வளவுதான் அப்படி சொல்லும் போது நாம அந்த இடத்துல தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், எங்கேயா இருக்கட்டும், ஆண்டவரே கொடுத்த ஞானத்துக்காக, அவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக அந்த நாமத்தை மாத்திரம் நம்ம சொல்ல என்ன பண்ணணும், விற்கப்படாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கர்த்தரை நாமத்தையே மேன்மைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்னா சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டி என்ன ஆச்சு அப்படின்னா 8வது வசனம் வாசிங்களேன். அதிலே 28, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அப்ப ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டிக் இருக்கிற அவர்களுக்கு உண்மையாகவே நல்ல குதிரைகளும் நல்ல பலங்களும் இருந்தாலும் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்லுகிறார். அப்ப நாம எழுந்து நிமிர்ந்து நிற்பதற்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோங்கிறத அங்க தாவீது சொல்றாரு. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், அவங்க குதிரை மேல உட்கார்ந்துட்டு நாங்க இன்னைக்கு ஜெயிச்சிருவோம் சொல்லி அவங்க போறாங்க. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம். எங்களுக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவர்கள் குதிரை மேலே போய் சண்டை போட போகல, அவர் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து முழங்கால் படியிட்டு அவர்கள் ஜெபித்து இருந்தார்கள். அதனால தான் அவர்கள் விழுந்து நிமித்தம் இவர்களை எழுந்து நின்று கர்த்தர் நாமத்தை என்ன பண்ணார், உயர்த்தினார்கள். அப்ப இவங்க எங்க இருந்தாங்க? இவங்க எங்க இருந்தாங்க? நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம் என்று சொன்னா அவர்கள் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் குதிரைகளோடு வரும்போது, அவர்கள் ஆயத்தத்தோடு வரும்போது, ஆண்டவரே நாங்க உம்மை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி ஜெபத்திலே அவர்கள் தரித்திருந்தார்கள். அவர்கள் குதிரைகள் அவளுக்கு இருந்தாலும், அவளுக்கு படைபலம் இருந்தாலும், அவளுக்கு எல்லாமா இருந்தாலும் அவர்கள் அதன் மேலே நம்பிக்கை வைக்கவில்லை, அவர்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அதனால சொல்றாரு, அவர்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம். அப்ப நாம எழுங்க வேண்டும் என்று சொன்னா முதலாவது தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அப்பதான் நாம் கம்பீரமா அவரை பார்த்து நம்ம சொல்ல மாட்டோம், எங்கள் தேவன் எங்கள் தப்புவிக்க வல்லவர் என்று சொல்றதுக்கு காரணமாக இருந்து என்ன தெரியுமா, நாம் அவர் சமூகத்தில் அமர்ந்து அந்த வரக்கூடிய நபர்களை பார்த்தோம், வரக்கூடிய காரியங்களை பார்த்தோம், வெற்றியை தீர்மானிக்காதபடிக்கு வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணோம்னா அமர்ந்து இருந்து நம்ம என்ன பண்ணோம்,
ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இவ்வளவு பேர் எதிர்த்து வர்றாங்க, இவ்வளவு பேர் எங்களை வாழ்க்கையில எதிர்த்து வர்றாங்க, நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்க அங்கலாய்க்காதபடிக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நடக்கிறது என்னன்னா, சூழ்நிலைகளை பார்த்து ஆவிக்குரியவர்களும் சோர்ந்து போகக்கூடிய, ஆவிக்குரியவர்களும் வீழ்ந்து போகக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, பேசுறதுக்கெல்லாம் ஓகே, சூழ்நிலை வரும்போது தான் நம்முடைய ஒரிஜினாலிட்டி வெளிப்படும். அதாங்க சொல்றாரு, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம் என்று தாவீது அங்கே சொல்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எவ்வளவாய் நம்பி இருந்தார் தேவனை என்பதை அங்க நாம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கிற தேவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரியாய் நடத்துகிறவர். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், ஏன்னா அவர்கள் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார்கள். நாங்கள் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறதுனால எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய பண்ணுகிற அந்த தேவனை நோக்கி பார்த்து அமர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணினார், எங்களுக்காக. அதாவது நிறைய பார்ப்போம் பார்த்தீங்களா, இடி முழக்கங்களை உண்டாக்கினார், அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார். தங்களுக்குள்ளே என்ன பண்ணாங்க, வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்ப அவர்களுக்குள்ள வெட்டுண்டு விழப்பண்ணுகிறது என்ன தெரியுமா, நாம் ஜெபிக்கிற ஜெபம். கர்த்தரை சார்ந்திருந்தா கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தெய்வம். அல்லேலூயா. ஒரு மனுஷனை குறித்து நான் பார்க்க விரும்புகிறோம். ஒரே ஒரு மனுஷனை மாத்திரம் பார்க்கலாமா? 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 14 அதிகாரத்தில் இப்படி நம்முடைய வாழ்க்கையில 14:7 வாசிக்கலாமே. 2 நாளாகமம் 14:7 ஒரு மனுஷனை பார்க்கலாம். அவன் யூதாவை நோக்கி அமர்ந்திருக்கையில், நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு கோபுரங்கள் அலங்கங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இறைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. இங்க ஒரு நபர்களை பார்க்கிறோம். ஆசா அதை சொல்றான், யூதாவின் ராஜாவை இருக்க ஆசா சொல்றான் யூதாவை நோக்கி. அப்படின்னா ஆசா ராஜா சொல்றான் யூதா ஜனங்களை நோக்கி, அவன் சொல்றான், தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்து இருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நாம் அமைதியாக இருக்கும்போது, சூழ்நிலையில் நமக்கு வாழ்க்கையில சூழ்நிலைகள் எல்லாம் அமைதியாக இருக்கும்போது ஆசா சொல்றான், நம்முடைய பட்டணத்தை பலப்படுத்துவோம், நம்முடைய அலங்கங்களை கட்டி போருக்கு ஆயத்தமாகும், நம்முடைய என்ன பண்ணோம், அங்கே தாழ்பால்களை போட்டுக்கொண்டு நம்ம அரணாய் பாதுகாப்பை உருவாக்கி கொள்ளுவோம், அலங்கங்களை கட்டுவோம், கோபுரங்களை கட்டுவோம், வாசல்களை உண்டு பண்ணுவோம், எதிரிகள் தாக்காதபடிக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த அமைதியான நாட்களிலே நாம் என்ன பண்ண நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொல்லி அவன் ஆசா அங்கே தன் யூதா ஜனங்களை பார்த்து சொல்றான். அதனால நாம் அவன் சொல்ல, கர்த்தரை நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றி நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றார். அப்ப அவங்க தேவனை நோக்கி அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய நல்ல அவங்க ஆசா தன்னுடைய தகப்பன்மார் செய்தது போல் இல்லாதபடிக்கு தன் தேவனை சார்ந்து வாழ்ந்ததுனால அவன் சொல்றான், நாம இந்த தேவன் நமக்கு எல்லா பக்கத்திலும் இளைப்பாறுதலை கட்டளை இருக்கிறார், அதனால் நம்ம ஜெபித்துல நாம் தரித்திருந்து நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்முடைய பட்டணங்களை கட்டிக்கொண்டு தாழ்பால்களை போட்டுக்கொண்டு நம்மை பலப்படுத்திக் கொள்வோம். ஒருவேளை எதிரி பின்னால் வரும்போது அவன் எதிர்ப்பதற்கான எல்லா பலத்தையும் நம்ம சேர்த்துக் கொள்வோம் என்று சொல்லி அவன் பட்டணத்துக்குள்ளாய் அமர்ந்திருந்து தன்னை பலப்படுத்தி கொண்டானான். அது மாத்திரம் இல்ல, அவன் யாரை சார்ந்ததான், சுற்றி நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்ட கர்த்தரை தேடினோம், கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டு இருந்தார் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். இப்படி தன் சமூகத்திலே தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்த ஆசா அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 8வது வசனம், 3 லட்சம் பேரும் ஆசாவுக்கு 3 லட்சம் ஈட்டி பிடிக்கக்கூடிய, ஈட்டியும் பரிசையும் பிடிக்கக்கூடிய 3 லட்சம் பேரும், கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேரும் அவன் படைபலத்தோடு கூட அவன் என்ன வளர்ந்து கொண்டே இருக்கிறான். அந்த தேசத்தில் அவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். அடுத்த வசனம்,
அங்க பாத்தீங்கன்னா சேராவின் ராஜா, எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய சேரா என்ன பண்றானா, அவன் 10 லட்சம் பேரோடு கூட அவனுக்கு எதிராக எதிர்பட்டு வர்றான். ஆசாவுக்கு விரோதமாக, யூதாவின் ராஜாவுக்கு விரோதமாக ஏற்பட்டு வர்றான். வரும்போது அந்த நாட்களிலே அவன் என்ன பண்றான், எத்தனை பேர் இருக்கிறாங்க, 2 லட்சம் பேர், ஒரு 3,80,000, ஒரு 2,80,000 பேரும், ஒரு 3 லட்சம் பேரும், 5,80,000 பேர் தான் அவங்களுக்கு இருக்கிறாங்க. இருக்கும்போது எத்தனை பேர் கூடி வர்றாங்க, 10 லட்சம் பேரும் 300 குதிரைகளோடு ரதங்களோடும் கூட்டு என்ன ரதங்களோடும் கூட புறப்பட்டுக்கு என்ன அந்த அவனுக்கு விரோதமாக, ஆசாவுக்கு விரோதமாக எழும்பி வர்றாங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உமது நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆசா ஒரு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய படைபலமானது 5,80,000 பேர் தான். ஆனால் வந்திருக்கிற நபர்களோ 10 லட்சம் பேரும் 300 குதிரை படைகளோடு கூட வந்திருக்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர், அவர்கள் அதிகம் பேர். ஆனால் நாங்கள் நம்பி இருக்கிற தெய்வம் நீங்க, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அவன் ஆட்களை பார்த்து அவன் யுத்தத்துக்கு வரல, அவன் தன் தேவனை பார்த்து யுத்தத்துக்கு வந்தான். அவன் சொல்றான், அதான் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகவும் ஆக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்ப ஜெயத்தை கொடுக்கிற தேவனை நோக்கி பார்த்து அமர்ந்திருந்தா கூட்டம் கொஞ்சமா அதிகமா அப்படிங்கிறதுல நமக்கு மேட்டரே இல்லை. கர்த்தர் மேல நீங்க சார்ந்து இருந்தீங்கன்னா ஜெயம் உண்மையாகவே அது நமக்கு தான். அல்லேலூயா. அதனால தான் 300 பேரை கொண்டு அவ்வளவு பேரை ஜெயிக்கிறதுக்கு காரணம் தெரியுமா, அவன் கர்த்தரை நம்பி கர்த்தர் சொன்னபடியாகவே அவன் இருந்தனால தான் இந்த 300 பேரை கொண்டு அங்கே எல்லாரையும் அவன் வெட்டி போடுவதற்கு, அவன் வெல்வதற்கு காரணமாக இருந்த காரணம் கிதியோனுடைய வாழ்க்கையிலே காரணமாக இருந்து என்ன தெரியுமா, 300 பேர் அல்ல, அவன் தேவனையே சார்ந்திருந்தான். அல்லேலூயா. இங்க ஆசா சொல்றான், ஆண்டவரே, இவ்வளவு திரளான ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க, நாங்க அவர்களை பார்க்கல, நாங்க உம்மை நம்பி வந்திருக்கிறோம். பாருங்க, பலனுள்ள கர்த்தாவே, பலவனாகிலும் பலனற்றவனாகியும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினாலே ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். அல்லேலூயா. அதாங்க ஜெபத்துல வளருவன். அதை யுத்தமில்லாத நாட்களிலே தன் தேவனுக்குள் வளர்ந்தவனுடைய விசுவாச வார்த்தைகள் எப்படி இருக்கும் தெரியுமா, எதிரியை பார்த்து அவன் தீர்மானிக்கவே மாட்டான். அவனுடைய விசுவாசம் எதிரியை பார்த்தபோது வந்த தீர்மானம் அல்ல, எதிரியை பார்த்தபோது வந்த ஜபம் அல்ல, அவன் ஜபமே கர்த்தரின் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு யுத்தம் இல்லாத நாட்களிலே தன்னை பலப்படுத்தி கொண்டேன் சொன்னமல்ல, எதை பலப்படுத்தி கொண்டான், தன் விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டான், தன் கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான். தன்னுடைய தலப்பால்களை போட்டு தன் பட்டணத்தை பலப்படுத்தினது போல தன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அவன் பலப்படுத்தினதுனால அவன் எதிரியாய் வந்த 10 லட்சம் பேருக்கு சொல்றான், ஆண்டவரே, நீங்க கொஞ்சம் பேராகிலும் அதிகம் பேராகிலும் உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே, நாங்க உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே சொல்லி அவன் குதிரைகளை குறித்தோ அவன் மனுஷரை குறித்தோ மேன்மை பாராட்டாதபடிக்கு கர்த்தரை குறித்தே அவன் மேன்மை பாராட்டினான். அல்லேலூயா. நாம் அமைதியா இருக்க போது, ஒன்றும் நம்ம இல்லாத போது நம்ம ஜெபிக்காம பிரச்சனை வரும்போது மாத்திரம் ஜெபிக்கிற ஆள்களோட வாழ்க்கையில என்ன இருக்கும், விசுவாசத்தை பார்க்க முடியாது. அது அற்புதத்துக்கான விசுவாசம். அநேகர் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா மட்டும் ஜெபத்தில் அப்படியே நாம் ஜெபிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஜெபிக்க போவாங்க. அவங்களுக்கு ஜெயமே கிடைக்காது. ஏன் நான் ஜெபிச்சா மட்டும் ஒரு வாழ்க்கையில ஒன்றுமே நடக்கிறது இல்லை அப்படின்னு அவங்களுக்கு கோபம் கூடி வர ஆண்டவர் மேலே. ஏன்னா நீங்க தேவைக்கு போய் ஜெபிக்கிறீங்க, நாம தேவைக்கு வேண்டி ஜெபிக்கிறவர்கள் அல்ல, நாம் எப்பொழுதுமே தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய ஜனங்கள். அல்லேலூயா. தேவை வரும்போது மட்டும் ஜெபிக்கிறவன் ஓரவன் ஜெபம்பாங்க, அப்படி தானே? ஒரு உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு தேவை வரும்போது மட்டும் வந்து நைஸா அதை வாங்கறதுக்கு வேண்டி வரக்கூடிய ஆட்கள். ஆனா என்னைக்குமே ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் துணையா நின்று கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஏன்னா மனுஷன் தான் ஏமாந்து போயிடுவான், கர்த்தர் ஒரு நாளும் ஏமாறுறது இல்லை, ஏமாற்றவும் முடியாது. அவர் வேணா மனதிறங்குவார். ஒருவேளை நம்ம நினச்சிக்கலாம் அற்புதங்களை பார்த்துட்டா ஓ இன்னைக்கு போனால் ஆண்டு கொடுத்துட்டார் போல தோணுது. அவர் ஏமாறுகிறவர் அல்ல, நம்முடைய பரிதாபத்தை பார்த்து மனதிறங்கக்கூடிய தெய்வம் அவர். அல்லேலூயா.
அதனால சில நேரங்களில் தேவைக்கு வந்து ஜெபிச்சால் அற்புதத்தை பண்ணிடுவார். ஏன்னா அவர் மனதிருக்க முடிய தெய்வம் அவர். அல்லேலூயா. ஆனா காத்திருந்து ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமான ஒரு முடிவு உண்டு. ஒருவேளை நீங்க காத்திருக்காம அந்த நேரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒருவேளை ஜெபித்துக்கு பதில் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனா காத்திருக்கிற ஜெபிக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. அல்லே, உன் நம்பிக்கை வீண் போகாது. அதான் வசனம் சொல்லுது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஜெபிக்கிற, காத்திருக்கிற. ஏன்னா நாம் நம்பி இருக்கிற தேவன் யார் என்று சொன்னா, நாம் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடிய ஜனங்கள் அல்ல, நாம் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டக்கூடிய ஜனங்கள். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்றார், ஜெயமோ கர்த்தரால் வரும். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாம 12வது வசனம் கூடி வாசிக்கலாமே. 12வது வசனம். துரத்தினார்கள், விழுந்தார்கள், நொறுங்கி போனார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அவருடைய கொள்ளை மிகுதியாயிருந்தது. அல்லேலூயா. 13வது வசனம் தெளிவாக போட்டிருக்குது பாருங்க. அவங்க அநேக இது பண்ணாலும் கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்ணாராம், எதிராக இருந்ததுனால எல்லாவற்றையும் கர்த்தருக்குள் கர்த்தர் முறிந்து அவருங்க எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். ஏன்? அவர்களுடைய நம்பிக்கை குதிரை மேலும். 10 லட்சம் பேர் வர்றோம், அவன் வச்சிருக்கிறான் 5 லட்சம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு ஏளனமாய் என்ன பண்ணிட்டாங்க, என்பி வந்தாங்க. நான் 10 லட்சம் பேரோட வர்றேன், அவன் 5,80,000 பேரோட வர்றான், அவனுக்கு நான் நிகராக முடியுமா, நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி அந்த 10 லட்சம் பேரோடு வந்த 300 குதிரை ரதங்களோடு கூட வந்தவன் சொல்றான், அவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு கூட அவர்கள் குதிரைகள் மேலும் ஆட்கள் மேலும் நம்பிக்கை வச்சு யுத்தத்துக்கு வந்தார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா. ஆசாவோ தன் கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருந்தபடினாலே நாங்கள் எழுந்து நின்றோம். அவன் ஜெபிச்சுட்டு போறான். அவன் போகும்போதே சொல்றான், ஜபிக்கிறான், ஆண்டவரே இந்த திரளான ஜனக்கூட்டத்தை நான் உண்மை நம்பி வர்றான் ஆண்டவரே, அவங்க அதிகமா இருக்கலாம், ஆனா எங்க கூட இருக்கிறவர் பெரியவர். அதனால தான் அவன் ஜெபிச்ச ஜெபத்திற்கு அங்கே கர்த்தர் பதில் கொடுத்தாரு. அவன் எல்லாவற்றையும் சங்கரிக்க பண்ணி அவனை ஜெயமாய் மாற பண்ணினார். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஜெயம் எங்க தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னா, நீங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், எங்க தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னா உங்க உள்ளத்துல தான் தீர்மானிக்கப்படுகிறது. அல்லேலூயா. உங்களுடைய உள்ளத்துல தான் உங்களுடைய ஜெயம், உங்களுடைய வெற்றி எல்லாம் தீர்மானிக்கப்படுகிற இடம் எது அப்படின்னா சூழ்நிலை அல்ல. நீங்க கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் தான் ஜெயத்தை கொடுக்குமே தவிர உங்க வாழ்க்கையில வேற எதுவும் அந்த நம்பிக்கையை கொடுக்காது. அதனால தான் நம்ம வாசிச்சோம் நீதிமொழிகள் 21:31 வாசிச்சோம், குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்படும். அதான் சொல்றேன், ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், குதிரைகள் எல்லாம் ஆயத்தத்தோடு தான் வந்தாங்க, இவர்களும் ஆயத்தத்தோடு தான் போனாங்க. அந்த குதிரைகளுடைய யுத்தம் அல்ல, அதை தீர்மானிப்பது, வெற்றியை தீர்மானிப்பது குதிரைகளோ ஆயத்தங்களோ அல்ல, அங்கே கர்த்தரே தீர்மானிக்கிறார். நீங்க கர்த்தரை சார்ந்திருந்தா கர்த்தர் உங்க பக்கமாய் சார்ந்திருப்பார். நீங்க அவர் அதே நேரங்களில் கர்த்தரை சார்ந்து ஜனங்களாக இருந்த இஸ்ரவேலர்கள் அநேக நேரங்களில் என்ன பண்ணாங்க, தோற்று போனார்கள். காரணம் என்ன? அவர்கள் தேவனை சாராதபடிக்கு தேவனுக்கு அருவருப்பானதை செய்த போதெல்லாம் கர்த்தர் அந்த ஜனங்களை கைவிட்டார். அப்ப கைவிடுவதுன்னு சொன்னா அவர் எடுக்கிற, அதான் சொல்றேன், உங்களுடைய தீர்மானத்தில் தான் உங்க வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கப்படுகிறது. உங்களுடைய நடக்கையிலும் உங்களுடைய எண்ணங்களிலும் தான் உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நாம கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்து நீங்க அவர் கூட நடப்பீர்கள் சொன்னா என்னாலும் நமக்கு வெற்றி மட்டும்தான். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்தத்தினாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா குதிரைகளும் யுத்தத்துக்காகவே தனிப்பட்ட குதிரைகள் வளர்த்துறாங்க, தனிப்பட்ட ஆயத்தத்தோடு கூட நல்ல ட்ரைனிங் பண்ணி வளர்த்தனாலும்
ஜெயம் கொடுக்கிற நம் தேவனை தான் சார்ந்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த எல்லாம் சரியா இருக்குது என்று சொல்லி நாம் ஒரு நாளும் அப்படிப்பட்ட எண்ணங்களிலே இருக்காதபடிக்கு நாமே ஆராய்ந்து பார்த்து இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிற வெற்றிகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமாவோம். அவர் சொல்றாரு, குதிரையை யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயம் கொடுக்கிற அந்த தேவனை நோக்கி பார்த்து நாம் முறையிடும் போது இதுவரை கண்ட இத்தனை மாதங்கள் கண்ட எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார், அதற்கான ஒரு வழிகளை உருவாக்குவார். அதனால கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாகவே ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். வசனம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிற அவர்கள் சமூகத்தில் நம்ம போய் மண்டியிட்டு நம்பிக்கையை வெளிப்படுத்தும் போது மாம்சமாயிருக்கிற நமக்கு தேவ பலனாய் தேவ கோட்டையாய் அவர் வந்து உங்களுக்கும் எனக்கும் அவர் பலம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் மாத்திரமே வரக்கூடியதா இருக்கிறது. ஒருவேளை தோல்வி, எதிரி ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் அது தற்காலிகமான ஜெயம்தான். ஆனா உண்மையான ஜெயம், உண்மையான வெற்றி யாரிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னா கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சு, ஆண்டவரே ஆசா ஜெபிச்சது போல, ஆண்டவர் எத்தியோப்பியா ராஜாவுடைய கர்வத்தை போல நாங்கள் இல்லாதபடிக்கு அவர்கள் ரதங்களை குறித்தும் ஆண்டவரை குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் முறிந்து விழுவார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம் என்று சொல்லி தாவீது சொன்னது போல எங்களுடைய மேன்மைகள் எல்லாம் உம்மை மட்டும் நாங்கள் பிரியப்படுத்துகிறதா இருக்கட்டும், உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறதா இருக்கட்டும். வாயின் வார்த்தைகள் எல்லாம் முறுமுறுக்கிறதா இல்லாதபடிக்கு ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் உங்களுக்கு பிரியமா இருக்கட்டும். ஆண்டவர் இந்த 8வது மாதத்துல ஜெயமுள்ள மாதமாய், சுதந்திரிக்கிற மாதமாய், 8வது மாதத்துல சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாய், சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரை ஜெயம் கொடுக்கிறவர் நீங்க என்பதை இந்த நாளிலே சொல்லியிருக்கீங்கப்பா. ஆமாம், வெற்றி கொடுக்க போகிறவர் நீர் என்பதை இந்த நாளிலே சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த நாளுக்குரிய ஜெயத்தை, இந்த மாதத்துக்குரிய ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஜெபத்திலே வழி நடத்துவீராக. அமர்ந்திருந்து ஆமென் ஆமென் அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய் அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்போம். அவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிறவர் நீங்க அப்பா. ஆமென், ஜெயத்தை தீர்மானிக்கிறவர் நீங்க ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்துக்கு தக்கதாக, எங்களுடைய நம்பிக்கை தக்கதாக, எங்களுடைய எண்ணங்களுக்கு தக்கதாக ஆமென் பதில் செய்கிறவர் நீங்க அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை எப்பெல்லாம் தன் சுயத்தையும் தேவனை விட்டு பின்மாறினார்களோ அப்ப எல்லாம் அவர்கள் விழுந்து போனார்கள், அப்ப எல்லாம் அவர்கள் தோற்று போனார்கள். நீர் அழைத்து வந்த ஜனம்தான், நீர் கூட்டிக் கொண்டு வந்த ஜனம்தான், நீங்க ஆண்டவரே ஆமை செங்கடலை பிளக்க வைத்த ஜனம்தான். ஆனா எப்பெல்லாம் உம்மை விட்டு தூர போனார்களோ, எப்பெல்லாம் அவர்கள் உமக்கு விரோதமாக எழும்பினார்களோ அப்ப எல்லாம் தோற்று போனார்கள். ஆனா தாவீதோ ஒவ்வொரு நாளும் சொல்றாரு, அவர்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ கர்த்தராய் இருக்கிற உம்மை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முழிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நின்றோம் என்று சொல்லி தன் ஜெப அனுபவத்தை அவன் தாவீது சொல்லுகிறது போல நாங்கள் உம் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தர் சொன்னதுபடியாகவே இந்த மாதத்தில் சில ஜெயங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக, இந்த மாதத்தில் சில மாற்றங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக, இதுவரை நீங்கள் கண்ட தோல்விகள் வரும் கைக்கு எட்டினத வாய்க்கு எட்டாமல் போன பண்ண சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் முடிய பண்ண கர்த்தர் சொல்லுகிறாரு. அவன் ஜெயமோ என்னால் நிர்ணயிக்கப்படுகிறதுனால நீ என்னை சார்ந்து என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது எப்படி இது ஆயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதாய் சில மாற்றங்களை கர்த்தர் செய்யும்படியாக ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆவியான தெய்வீக கிருபையுள்ள கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த 8வது மாதத்தையும் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்கள் பக்கத்தில் இருக்கிறபடினால, ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால
கர்த்தர் ஜெயமாய் முடிய பண்ணுகிறவர். ஆமென். கூடவே இருக்கிறபடினாலே ஆமென். யூதாவின் ராஜசிங்கமாய் இருக்கிறவர். ஆமென். இஸ்ரவேலுக்கு குதிரையும் ஆமென் ரதமாய் இருந்தவர் நீங்கப்பா. ஆமென். எங்களுக்கு குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் நாங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்கள் ஆமென் யூத ராஜசிங்கமாய் இருக்கிற உம்மை குறித்தே மேன்மை பாராட்டி ஆண்டவரே எங்களுக்காக அக்கினிமயமான குதிரைகளையும் எங்களுக்காக அக்கினிமயமான ரதங்களையும் உருவாக்கிறவர் நீங்கப்பா. மாம்சமான குதிரைகள் மேலும் மாம்சமான ரதங்கள் மேலும் நாங்கள் நினைக்க வைக்காதபடிக்கு அக்கினிமயமான குதிரைகளையும் அக்கினிமயமான ரதங்களையும் கொடுக்கிற தேவன் மேல் ஆமென் எலிசா நம்பிக்கை வைத்தது போல நாங்களும் நம்பிக்கை வைத்து ஆமென் ஜெயம் எடுக்க உதவி செய்வீராக. 2 நபர்களையும் கண்களை கட்டி அந்த 2 பேருடைய ஜெபத்தை கேட்டு எலிசாவின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எல்லாருடைய கண்களை குருடாக்கினது போல மாம்ச எண்ணங்கள் எல்லாம் கர்த்தர் குருடாக்கி மாம்ச எண்ணங்கள் எல்லாம் ஆமென் ஜெயிக்காதபடிக்கு எங்களுக்காய் ஜெயிக்க பண்ணுகிறவர் நீங்க வருவீராக. எங்களுடைய வாழ்க்கையில அக்கினிமயமான குதிரைகளையும் அக்கினிமயமான ரதங்களையும் அவன் அனுப்புகிற தெய்வம் நீங்க எங்க கூட வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்வீராக. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற ஏராள ஜனக்கூட்டத்தை கண்டு நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு ஆவிக்குரிய ஆமை கண்களை திறந்து தேவனோடு கூட நடந்து ஜெயமுடைய பிள்ளைகளாய் வாழும்படிக்கு ஆண்டவரை மாத்திரம் இங்க சார்ந்து நீங்க சொல்ல போறீங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த நாள் அறிக்கை பண்ண போகிறோம். ஆமா, நாம் நின்று ஜெபிக்கிற இடத்திலிருந்து சொல்ல போகிறோம், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த 8வது மாசத்துக்குரிய எல்லா ஜெயங்களையும் கொடுக்கிற தேவனை நோக்கி பார்த்து இந்த மாதத்தில் ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. இந்த மாதத்தில் நாம ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. இந்த மாதத்துக்குரிய கிருபைகள் ஒவ்வொரு நாளுக்குரிய கிருபைகள் தேவனிடத்திலிருந்து வரப்போகிறது. அதனால ஆண்டவர் பார்த்து சொல்றார் அந்த வார்த்தை, ஜெயமோ கர்த்தரால் வரும் சொன்ன வசனத்தின்படியாக இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ரத்த கொட்டுகளை மறைத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஜெயத்தை கொடுத்து அற்புதமாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 8வது மாதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நிரப்புவீராக. நீங்க தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் நமக்கு தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெயங்கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.